புத்திசாலி நரி ஒரு நாள் ஒரு பெரிய காட்டில் ஒரு புத்திசாலி நரி வாழ்ந்தது. அது மிகவும் புத்திசாலியாக யோசித்து எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் கொண்டது. ஆனால் அது மிகவும் வேகமாக செயல்படும் விலங்குகளையும் அவற்றின் மடையன்தனத்தையும் உபயோகித்து தன் பயனை அடையும். நரி சிக்கியது. ஒரு நாளில் அந்த நரி உணவிற்காக காட்டில் சுற்றிக் கொண்டிருந்தது. அது மிகவும் பசியாக இருந்தது. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அது மிகவும் கவலையாக நடந்து கொண்டே ஒரு ஆழமான பழைய கிணற்றின் அருகில் வந்தது. நரி கவனிக்காமல் நடந்ததால் அது தவறி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. நரி மிகவும் பயந்து கொண்டது. இங்கே இருந்து எப்படி வெளியேறுவது என்று யோசித்தது. அது பல முறை கிணற்றின் கரையை பிடித்து ஏற முயன்றது. ஆனால் எந்த முறையும் வெற்றியளிக்கவில்லை. மடையன் மாடு வருகை. சிறிது நேரம் கழித்து ஒரு மடையன் மாடு அந்த பகுதியில் வந்தது. அது மிகவும் தாகமாக இருந்தது. அதனால் ஒரு நல்ல தண்ணீர் ஆதாரத்தை தேடி வந்தது. மாடு அந்த கிணற்றை பார்த்தது. அது உள்ளே ஒரு நரியைக் காண ஆச்சரியமாக, "நரி, நீ எப்படி உள்ளே வந்தாய்?" என்று கேட்டது. நரி உடனே ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடித்தது. அது முகத்தில் மகிழ்ச்சியுடன், "நான் இந்த கிணற்றில் தண்ணீர் அருந்த வந்தேன். இந்த நீர் மிகவும் இனிமையானது மற்றும் ஆரோக்கியமானது. நீயும் இங்கு வந்தால் நீண்ட நாள் வரை தாகம் இருக்காது" என்று கூறியது. மடையன் மாடு உடனே நம்பி, "அதுவா? அப்போ நானும் உள்ளே குதிக்கிறேன்" என்று கூறி கிணற்றுக்குள் குதித்தது. புத்திசாலி நரி தப்பிக்கிறது. நரி உடனே, "இப்போது நேரம் சரியாக இருக்கிறது" என்று யோசித்தது. நரி மாட்டிடம், "நீ முதலில் தாங்கிக்கொள், நான் உன் மேல் ஏறி வெளியேறி பிறகு உனக்கு உதவி செய்கிறேன்" என்று கூறியது. மாடு இதை உண்மையாக நம்பி, "சரி, நீ மேலே ஏறு" என்று கூறியது. நரி மாட்டின் முதுகில் ஏறி அதன் கொம்புகளை பிடித்து மேலே ஏறியது. அது தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி தன்னைத்தானே வெளியேற்றிக் கொண்டது. ஏமாந்த மாடு மாடு நரியை வெளியே வந்ததும், "நான் என்ன செய்வது?" என்று கேட்டது. நரி சிரித்துக்கொண்டே, "நீ முதலில் கிணற்றுக்குள் குதிக்கும் முன் யோசிக்க வேண்டும். அடுத்த முறை புத்திசாலியாக இரு" என்று கூறி ஓடிவிட்டது. மாடு தனது முடிவை விசாரிக்காமல் எடுத்ததற்காக வருத்தப்பட்டு, தன் முடிவுகளைப் பற்றி இனிமேல் நன்றாக யோசிக்க வேண்டும் என்று நினைத்தது. கதை மொரால்: ஒன்று, எந்த முடிவையும் எடுக்குமுன் நன்றாக யோசிக்க வேண்டும். 2, தீயவர்களின் சொற்களை சுலபமாக நம்பக்கூடாது. 3, புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் விட முக்கியம்.